கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். 37ஆம் சங்கீதம் 39, 40 ஆகிய வசனங்கள், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஒரு குடும்பம் ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். என்னை மீட்டெடுங்கப்பா, என்னை ரட்சிங்க, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, உங்க பிள்ளையா நான் வாழணும், நான் நீதிமானா வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், எனக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இக்கட்டு காலமா இருக்கா, நிறைய பிரச்சனைக்கு நடுவில், நிறைய துன்பத்துக்கு நடுவில், பலவிதமான பிரச்சனை, போராட்டங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் வாழ்க்கை, இக்கட்டு காலமா இருக்கா, அவரே அவர்கள் அடைக்கலம். எந்த சூழ்நிலையிலே காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருந்தால் சரி, அவரே கர்த்தரே அவர்களுக்கு அடைக்கலம். அப்ப இக்கட்டான சூழ்நிலையில ஒரு குடும்பம் இருக்கும்போது கர்த்தர் தான் அவர்களுக்கு அடைக்கலம். அந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில வரணும் அவங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருந்து வெளியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, ஒருவேளை இக்கட்டு காலத்துல எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னா கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. நம்ம எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துக்குள்ள இருக்கிறோம் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, அப்ப நமக்கு உதவி வேணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்களை விடுவிப்பார். நமக்கு விடுதலை வேணும், நமக்கு உதவி வேணும், நமக்கு அடைக்கலம் வேணும் அப்படின்னா, இக்கட்டான சூழலா இருக்கிற அப்படின்னா நம்ம கர்த்தர்ட்ட தான் வரணும். கர்த்தர்ட்ட வந்தா மட்டும்தான் பிரச்சனை சால்வ் ஆகும். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால், என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருந்தால், நான் எந்த இக்கட்டு சூழலிலே, எந்த சூழலிலே கடந்து போறனோ அந்த காரியம் மாறும். அவர்கள் துன்மார்க்கருடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார். அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறேன், நான் துன்மார்க்கருடைய கையில சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இன்னைக்கு உள்ள செய்தி வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், உபத்திரத்துல ஜனங்களுக்கு விடுதலை. பாடுகள் வழியா நான் போறேன், எனக்கு யார் உதவி செய்வார்? கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து உதவி செய்து விடுவிப்பார், நம்மளை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதியோடு சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே புதிய நாளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்துட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையால் நிரப்பி, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. பலர்களை திறந்து, பண்டகசாலை திறந்து நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலர்களை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வசத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை வேதத்தை வாசிக்க, தியானிக்க, துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட இருதய மனக்கண்கள் திறந்தாங்க. யாருடைய இருதயம் அப்பா வேதனையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, உபத்திரத்தோடு கடந்து போயிட்டாங்களோ இக்கட்டில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மட்டும்தான் அடைக்கலாம்.
உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ கர்த்தர் புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையில கண்ணீரோடு, வேதனையோடு, கடன் பிரச்சனையோடு, குடும்ப பிரச்சனையோடு, துக்கத்தோடு இணைந்திருக்காங்களோ சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை தாங்க. குடும்பம் இணைந்து வாழணும், கிருபை தாங்க. சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வாழணும், கிருபை தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனில திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அதிகால வேளை தங்களை தாழ்த்துறாங்கப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சம்பூர்ணமா ஆசுவதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த வருஷத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எங்க இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு அப்பா பூரண சுகம் தரணும், பூரண விடுதலை தரணும், பூரண ஆரோக்கியம் தரணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மையமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நடைபெறுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இரவு மூலமா ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உபத்திரம் மாறும். இந்த வருஷம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.